பெரிய கிருபைங்க. அவர் உங்க மேல் வைத்த கிருபை பெருசு. நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதுங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஸோ பிரியமானவரே, அந்த கிருபையை நீங்கள் பெருசாக எண்ணுங்க. அந்த கிருபை உங்களோட தான் இருக்குது. அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது. அந்த கிருபை மலைகளே விலகினாலும் சரி, பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் சரி, அந்த கிருபை உங்களை விட்டு நீங்காது. ஏன்னு கேட்டால், அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு பாராட்டியிருக்கிறார். சில வேளை உங்கள் கால் சறுக்கும்போது ஆண்டவருடைய கிருபை உங்களை தேற்றுகிறது. சில வேளையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி உங்களை கர்த்தர் தேற்றுவார். சில வேளைகளிலே பலவீனம் வரும்போது பலன் தருகிறார். ஸோ ஜீவனை பார்க்கிறோம். அவருடைய கிருபை மகா நல்லது. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் துதிக்கும்போது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். உங்களோடு கூட கிருபை இருக்கும்.